ஸோ ஐ ஹோப் யூ ஆர் லேர்னிங் இன் திஸ் செஷன்ஸ். அப்படி இருந்தால் கொஞ்சம் காமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஐ கேன் டூ மோர் அண்ட் மோர் ஆஃப் திஸ், ரைட்? அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி கருடன் கேட்குறாரு, இந்த இறப்பு, அதாவது மரணம் என்ற ஒரு விஷயம் எப்படி வருது என்ற சாவு எப்படி வருதுன்னு கேட்குறாரு. வெல், மகாவிஷ்ணு முதல் சொல்கிறாங்க வந்து, சுவாசம் வீக்காக இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளோட மூச்சு வீக்காக இருந்துச்சுன்னா அது ஒரு வழின்றாரு. வயசு ஆகுச்சுன்னா ஒரு வகையான மரணம் வருதுன்ற. ஓகே, அது ரைட், மேக் சென்ஸ் தான் இதெல்லாம். அதாவது இன்னொன்று சொல்கிற ஹெல்ப்லெஸ்னஸ், அதாவது எந்த உதவி லட்சம் இப்போ ஒரு ஆள் எங்கேயோ ஏதோ ஒரு காட்டு ஏதோ ஒரு கால் வெட்டி ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஃபோன் ரிசப்ஷனில் ஒன்றுமே இல்லை. இஸ் ஆல் ஸ்ட்ராண்டட், ஹெல்ப்லெஸ்னஸ், அது வழியாக மரணம் வருதுன்றாரு. ஆல்சோ மோகம், அதாவது இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல். ஓகே, இந்த 6 மன விஷயங்கள் இருக்குது. காமம், குரோதம், லோபம், மடம், மோகம், மாத்சரியம் என்று ஷத் ரீப்பு சொல்லிட்டு 6 மன விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் வந்து மோகம். மோகம் மீன்ஸ் யூ ஃபொர்காட் த ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி. இது வழியாக கூட மரணம் வரும். ஓகே, இது அந்த மரணம் கிடையாது, இது கொஞ்சம் டெக்னிக்கல். அப்படி உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐ மேக் எ செப்பரேட் சைட் வீடியோ ஆன் திஸ் மோகம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது வழியாகவும் வருது. இன்னொன்று வந்து ஆஃப்கோர்ஸ் யம தூதர்கள் வந்துடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு கோ. இது வந்து எப்படி தெரியுமாங்க, நீங்கள் சில பேர் பார்க்கலாம், திடீர்னு அவங்களுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்களா அந்த மரணம் அடைஞ்சிருவாங்க. பிகாஸ் த டைம் இஸ் அப். ஐ திங்க் ஐ மிஸ்ட் ஒன் நோய் வழியாக மரணம் வரும். ஸோ இந்த நோயில், அதாவது டிசீஸ் வழியாக மரணம் வருதுன்னு ஒரு ஃபுட் நோட்டில் கொடுத்துருக்காங்க அது கருட புராணத்தில். அதாவது கர்மத்தின் வழியாக நோய் வரும், நோயினால் மரணம் வரணும். சுகேத்த. ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கல். அந்த நோய் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வர நோய்ங்க எல்லாமே கர்மத்தின் பிரதிபலிப்பு, கர்மத்தின் அதோட அதோட அது வழியாக தான் வருதுன்னு சொல்கிறாங்க நோய், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து அதோட சூட்சமங்கள், அது உள்ளுக்கு ஒன்று இருக்கிறது. ஓகே, தட்ஸ் ஆல். அதாவது கருட புராணத்தில் மரணம் என்ற ஒரு விஷயம் எப்படி வரப்போகுதுன்னு இதுதான் மகாவிஷ்ணு சொன்னது. ஆஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல கேள்விங்க. ஸோ கேள்வி கேளுங்க. எனக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், நீங்கள் கேள்வி கேட்டிங்களா, ரைட்? ஸோ நிறைய விஷயங்கள் ஆஃப்கோர்ஸ் எனக்கும் தெரியாது. ஆஃப்கோர்ஸ் நான் இப்போ படிக்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் தெரியாத விஷயங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது எனக்கு தெரியாத விஷயங்கள் வருது பார்த்தீங்களா? ஸோ ஐல் பி ஈவன் மோர் ஹாப்பியர் பிகாஸ் நானும் கற்றுக்கிறேன் அந்த ப்ராசஸில். ஆல்ரைட், தேங்க்யூ.